படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் சந்தான சார் மனோபாலா அவங்களோட காம்போ வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனோபாலா சாரை தான் ரொம்ப மிஸ் பண்றோம். அவர் இறந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு நல்ல படமா கொடுத்துட்டு போயிட்டாரு. நிறைய காமெடி சீன்ஸ் மிஸ் பண்ணோம். அது இந்த படத்துல ஆமா, நல்ல காமெடி சீன்ஸ் ஒரு இடத்துலயுமே சந்தான சார் வந்து அந்த காமெடியை மிஸ்ஸே பண்ணல. அந்த அளவுக்கு ஒரு சும்மா கூட பேச முடியல. நல்லா சூப்பரா இறக்கி விட்டாரு காமெடி சீன்ஸ்லாம். சந்தான சார் வந்து ஒரு ஹீரோவா நடிச்சதுக்கு அப்புறம் வந்து எனக்கு இந்த காமெடியனா தான் பார்க்க பிடிச்சிருக்கு. ஹீரோவா பார்க்க பிடிக்கல அப்படின்லாம் இல்ல, பிடிச்சிருக்கு. பட் காமெடியனா இருந்தாதான் அவரோட அடையாளம் காமெடியன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் 12 வருஷம் கழிச்சு பாக்குறோம் அப்படின்னா ஏதாவது இருக்கும். சும்மா ஏதோ எடுத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி தான் இருக்கும். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணோம். இப்போ வந்ததுக்கு என்ன ஒரு நல்ல விஷயம், அப்ப இந்த பொண்ணு குழந்தையா இருந்துச்சு. அப்ப நான் வந்து ஸ்கூல் போயிட்டு இருந்தேன். தியேட்டர்ல அலோ பண்ணிருப்பாங்களா நிறைய தெரியல. ஆனா இப்ப வந்து நானே வந்து பாக்குறேன். நானே அண்ணனும் கூட வந்து பாக்குறேன் அப்படின்ற போது எனக்கு பெருமையா இருக்கிறோம். எல்லாம் பேசிட்டியா? ரெக்கார்டே பண்ணல. அப்புறம் வந்து விசாலோட கேரக்டர் எப்படி இருக்கு? விசாலோட கேரக்டர் தங்கமான கேரக்டர் பிளேபாய். விசால்னாலே சொல்ல வேணாம்ல, ஒரே பொண்ணுங்க கூட்டம் தான் சுத்தி சுத்தி வரும். அந்த மாதிரி தான் இருக்கும் அவரோட கேரக்டர். வந்து சொல்ல வேணாம், நல்லா இருந்துச்சு. நல்லா ஃபைட் சீனு, ரொமான்ஸ் சீனு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவரோட காமெடி தான் சொல்ல வேணாமே, நல்லா இருக்கும்ல அவரோட காமெடி. அவரோட காமெடி வந்து தரவுனே சொல்லலாம், வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு இடத்துலயுமே காமெடி இறக்கி வச்சிருந்தாரு, சாப்பிட்டாப்லனே சொல்லலாம். நல்லா இருந்துச்சு. விஜய் ஆண்டனி அவங்களோட மியூசிக் வந்து சொல்ல இப்ப ஹீரோவா பண்ணிட்டு இருக்காரு. பட் அவங்க மியூசிக் மிஸ் பண்றோம். இந்த இடத்துல வந்து செம்மையா இருந்துச்சுன்னே சொல்லலாம். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு. என்ஜாய் பண்ண சீன், ஆனா ஒரு சீனுமே என்ஜாய் பண்ண, நான் எந்த சீன் பர்டிகுலரா சொல்ல முடியல. ஒரு சீனுமே என்ஜாய் பண்ணி தான் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா இந்த பொங்கலுக்கு வந்து இந்த பொங்கலுக்கு ஒரு நல்ல ஃபேமிலியா வந்து பார்க்கலாம். இல்ல ஃப்ரெண்ட்ஸோட வந்தா வைப் பண்ணலாம். நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம். கண்டிப்பா ஒரு ஃபேமிலி படமா இருக்கும். நாங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து வைப் பண்றோம். ஆமா, நீங்க எப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கோங்க. தேங்க் யூ. படம் வந்து காமெடி மூவி, பட் ஸ்டில் அதுல ஸ்டோரி இல்லாம கிடையாது. இது ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ் பண்ண மூவி. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்குள்ளே போய் அதை வந்து ஒரு காமெடியா ஃபன்ஃபில்டா கொண்டு போய் கிளைமேக்ஸ் முடிக்கிறது தான் கதை. கேரக்டர்ஸ் தான் சொல்லணும். அதுல நிறைய கேரக்டர்ஸ் இருக்கு. மனோபாலா சார் வராரு, மயில்சாமி சார், மணிவண்ணன் சார், அண்ட் ஹீரோயின்ஸ் வரலட்சுமி மேம், அஞ்சலி மேம், சதா மேம் இருக்காங்க, கேமியோ இருக்காங்க. அண்ட் ஆர்யா சாரும் இதுல கேமியோ வராரு. அவர் ரெண்டுமே பெஸ்டா பண்ணுவார். பட் ஸ்டில் அவர் காமெடி பண்ணா வேற லெவல்ல இருக்கு. அதை நாங்க இப்ப மிஸ் பண்றோம். ஒரு 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த சந்தானம் சார் இப்ப மிஸ் பண்ற மாதிரி தான் இருக்கு. விஜய் ஆண்டனி சாரோட மியூசிக் ஆஸ் யூஷுவல் மாஸா இருந்தது. இல்ல தரமான பாடல்கள். படம் வந்து ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு காமெடி மூவி. நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்தது. பொங்கலுக்கு ஃபேமிலியோட எல்லாரும் வந்து பார்க்க வேண்டிய மூவி. அவ்வளோ பவர் பேக்டா காமெடியா கொண்டு போயிருக்காங்க. செம்ம என்கேஜிங்கா இருக்கு. சந்தானமோட காமெடி, விஷாலோட நடிப்பு, விஜய் ஆண்டனியோட மியூசிக், படம் ஃபுல்லுமே வந்து காமெடியா செம்ம என்கேஜிங்கா கொண்டு போயிருக்காங்க. 12 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்த மாதிரியே இல்லை, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா சூப்பரான மூவி. ஃபேமிலியோட வந்து பாரு, மிஸ் பண்ணாம. மனோபாலா அண்ட் மணிவண்ணன்லாம் வந்து அவங்களுக்கு ஸ்பெஷல் மென்ஷன், ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. மனோபாலா ஸ்பெஷலா செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சீக்வன்ஸ் எடுத்திருக்காங்க அவரை வச்சு ஒரு காமெடியா. அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. எதுவுமே மிஸ் பண்ண வேணாம், படம் ஃபுல்லுமே வந்து என்கேஜிங்கா தான். விஷால் அதுதான் கஷ்டமா இருந்தது இப்போ அவரை பாக்குறதுக்கு. அவரை ஃபைனல்ல வந்துட்டு நிறைய இந்த படம் ஃபுல்லு நிறைய ஃபைட் சீன் பண்ணியிருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காரு. அவரோட பிசிக் எல்லாமே பாக்குறதுக்கு கஷ்டமா இருந்தது. லாஸ்ட்ல எல்லாம் செம்மையா காட்டியிருப்பாங்க. விஷால நான் சூப்பரா நடிச்சிருக்கீங்க. தேங்க்யூ.